அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் 5 திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள். அதை நாம் சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும், உடல் சுகம் பெறும், காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார். அதுபோக இந்த மாசத்துல கார்த்திகை தீபம், பரணி தீபம், அண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள், அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். பௌர்ணமி தீபம், பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம், அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம், பௌர்ணமி தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம். இதெல்லாம் தீபம். திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணும் இதை, ஆனால் யாரும் செய்யறதில்லை. இருந்தாலும் திருக்கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது, ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள். அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வீட்டை கட்டுங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க, அனுதினமும் விளக்கேற்றுங்க. உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ, வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுங்கள். நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம். இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார். மகாபாரத கதையை எடுத்துக்கலாம், ராமர் கதையை எடுத்துக்கலாம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். கடவுள் நேரில் வந்தார், சிவனே நேரில் வந்தார். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார். சூரியன் குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான். தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெய்வங்களால் நடந்திருக்கு. கிருஷ்ணரே சிவ பூஜை தான் பண்ணுவார், ராமரே சிவ பூஜை தான் பண்ணார். அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம். ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வரல, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம். சித்திரை 1 வருஷப்பிறப்பு, கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். அதை போல் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் 5 சோமவாரம், 5 திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம், பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது. மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான், வழிபட்டு வரக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை கடைசி ஒரு 27 தேதிக்கு மேலே சுக்கிரன் அஸ்தமனம். இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம், அது வரைக்கும் சுக்கிரன் அஸ்தமத்தில் இருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது,
திருமணம் நிச்சயிக்க கூடாது. தெற்கு பகுதி வாசல், தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது தனி. சுக்கிரன் அஸ்தமனம், குரு அஸ்தமனம்னு 2 இருக்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் நீடிக்காது, ரொம்ப நாள் கிடையாது. இது 1 மாதம் 1.5 மாதம் வர்றது. குரு அஸ்தமனமும் 1 மாதம் முழுக்க இருக்கு. மற்றதெல்லாம் 10 நாளில் மாறி போயிடும். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சுபகிரகம். அது அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும். இப்போ உபநயனம் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும், மற்றவர்களெல்லாம் சுக்கிரன் அஸ்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3ம் இப்போ நான் சொல்றது என்ன, இது 1, 5, 9 அந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம், அடுத்தது 9ஆம் இடத்துல வரக்கூடிய நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், சூரியன், சந்திரன், செவ்வாய். அடுத்தது கன்னி, உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 ராசிகளுக்கும் உண்டான இயற்கையான பலன் என்னவோ அதுல ஒரு பங்கு தூக்கலாக இந்த மகர ராசிக்கு இருக்கு. ஏன்? இது சனியினுடைய வீடு. இந்த மகர சனிங்கிறவரு ரொம்ப கடுமையானவர். எந்த விஷயத்துக்காக நம்ம எதை செய்யறோமோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய 55 வயசு வரைக்கும் நீங்க சமாளிச்சு தான் வாழ்க்கையை நடத்தணும். ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்கிட்டையும் இழுத்து பிடிச்சி இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா இதை பார்க்குற 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு முடியுமா? முடியாது. அப்ப இதை சொல்றது யாருக்கு? குறைஞ்சது ஒரு 7வது 8வது படிக்கிறதுலேருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த வகையில தான் நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வளர்த்தணும். அப்போ குழந்தைகளுக்கு இந்த லட்சியம் தேவை. மற்ற ராசியை விட இந்த ராசி கொஞ்சம் தூக்கலான விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அது சனி பகவான் நேர்மை நியாயம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பார். எல்லாம் கரெக்டு, கோர்ட்டுக்கு போனா எவிடன்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் எவிடன்ஸை கிரியேட் பண்ணுவார். இந்த ராசியில பிறக்கக்கூடியவர்கள் டெக்னிக்கலாக நல்ல ஒரு அறிவோட எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு நபர்கள். அது அலுவலகம் சொல்லுவாங்க உடனே மகரத்தில் சனி இன்ஜினியர் தான் ஆகணும், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபேப்ரிகேஷன், அப்படி இப்படின்னு சொல்லி இயந்திர சம்பந்தப்பட்டது அப்படிதான். அதெல்லாம் கிடையாது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வேலையே சரியாம அமையாம கிடைச்ச வேலையில வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய பிரசன்னம் அப்படிதான் சொல்லுது. திருவோண நட்சத்திரம் என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஆபீசர் ஆகலாம்,
ஐடி இன்ஜினியர் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், இராணுவத்துக்கு போகலாம், எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஏன்னா அங்கே ஒரு கோட்பாடு இல்லை, அடிப்படை கிடையாது. நீங்கள் என்னவா ஆகுறீங்களோ அந்தந்த நேரத்தில் என்னவா மாறீங்களோ அதுதான் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் சின்ன வயசுலேருந்தே படித்து ஒரு மேக்ஸு கணக்கில் பெரிய வல்லுநராக இருக்கிறது, சயின்ஸில் வல்லுநராக மாறுறது, போலீஸுக்கு போகிறது, இராணுவத்துக்கு போகிறது, வக்கீலாகிறது, இதெல்லாமே சின்ன வயசில் கொண்டு வந்துட்டா அவங்க அதை மாற்றிக்கவே முடியாது, அருமையாக இருப்பாங்க. ஆனால் அதை விட பெரிய படிப்புக்கு உண்டான நபர்கள்னு எடுத்தால் இதுதான். இந்த ராசியில் அதிகபட்சமாக வயதான பின்னாடி தான் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் வரும். சிறு வயசில் அந்த மாதிரிலாம் வராது. அனுசரித்து, அதாவது நான் சொல்கிறது ஒரு 60 வயசு வரைக்குமே. சின்ன வயசுலேருந்து நம்ம பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற, நம்மளுடைய கிரேடுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற. ஆனால் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே பக்கத்தில், அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இவங்க கொஞ்சம் ஒரு ஹைட்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறது. சரி, இதெல்லாம் பொதுவாக சொன்னாலும் இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா ஆசிரியர்கள் கொஞ்சம் அதிக அளவில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல முறையில் இருக்குது. காதல் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம், இந்த ராசிக்கு கண்டிப்பாக வேண்டாம், கைகூடாது. குடும்பத்தில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்தலான்னு முடிவெடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் பிரச்சனைகள் வந்து நீங்கள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. நீங்களாகவும் சமாதானம் முடியாது, விளையாட்கள் சொல்லியே சமாதானம் நடக்காது. அப்போது சைலண்ட்டாக அப்படியே வாழ்க்கை நீ இங்கே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு வாழ்க்கையாக தான் போயிட்டு. அதனால் அதுக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். உத்தியோகம் கிடைக்கிற இடத்துல கிடைச்ச மாதிரி போய் சேர்ந்துக்கிறது நல்லது. பின்னால் நல்ல உத்தியோகங்களாக கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல வேலையை பண்ணுறார். கையில் பணம் காசில் கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பணம் காசில் அதிகமாக பொருளும். வாகனங்கள் வாங்கிறது, குரு எப்போ கடகத்துக்கு போனாரோ அப்போவே நீங்கள் வாகனம் வாங்கக்கூடிய அந்த தகுதி, புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய தகுதி வந்துருச்சு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இருந்தாலும் இந்த டெம்பரவரி ஆக்டிங்காக இருக்கக்கூடிய குருவை நம்பி பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படின்லாம் இப்போ நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லது. மகன் மகள் அவர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும். மற்றவர்களால் முடியாத வேலைகளை உங்கள்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவாங்க. ரிட்டையர் லைஃப்பில் இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு நல்ல வேலையில் போய் நல்ல ஒரு மரியாதைப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய பதவியில் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய விஷயத்தை தான் முதல்ல பண்ணணும். அதுக்காக கடனுக்கு கடன் வாங்கக்கூடாது. உங்களுடைய வருமானத்தை வைத்து கடன் அடைப்பது நல்லது. இந்த ராசிக்கு எப்போவும் அதுதான் நல்லது. மீண்டும் சந்திப்போம்.